வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் புதுச்சேரி கடற்கரையில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சுனாமி பேரலையால் உயிர் நீத்தவர்கள் நினைவாக கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமைச் செயலகம் அருகே அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் எம்எல்ஏ உட்பட மீனவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சுனாமியால் உயிர் நீத்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமங்களிலும் மீனவ பஞ்சாயத்து மற்றும் மீனவ அமைப்புகள் சார்பிலும் சுனாமியால் இறந்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுனாமி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் மீனவர்கள் யாரும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்களது படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் கல்வி ஆண்டுக்கான நாள்காட்டியை சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் உள்ள 126 அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை இதில் அடங்கும் என்றார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தமிழ்நாடு பாடநூலை பின்பற்றி வருகிறோம் என்று தெரிவித்த அமைச்சர், வருகின்ற 2024-25ஆம் ஆண்டு முதல் முழுமையாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும், இரவு 1 மணிக்கு மேல் கடற்கரையில் புத்தாண்டுகளை கொண்டாடக்கூடாது என்று தெரிவித்துள்ள அவர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் புத்தாண்டை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட உள்ள ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை எதிர்த்து போராட காங்கிரஸ் கட்சிக்கு தகுதியில்லை என்றும், நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது, அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று விளக்கம் அளித்தார். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமல்படுத்தினாலும் தமிழ் கட்டாய பாடமாக இருக்கும் என்று குறிப்பிட்ட நமச்சிவாயம், ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது என்றார். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு: புதுவை 22 கிலோவோல்ட் பழைய ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 28/12/2023 வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 2 மணி வரை கீழ்குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. வானொலி நிலையம், சோனியா காந்தி நகர், ராஜா அண்ணாமலை நகர், பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, லோகு நகர், புஷ்பா நகர், சீனிவாசபுரம், வீமன் நகர் ஒரு பகுதி, சுப்பையா நகர், தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, ஜீவானந்தபுரம், தாகூர் நகர், ராஜாஜி நகர் ஒரு பகுதி, பாக்கமுடையான்பேட்டை, செயின்பால் நகர், முத்துலிங்கப்பேட், கொட்டுப்பாளையம், புதுப்பேட், லாஸ்பேட், முருகேச நகர், செல்லப்பெருமாள்பேட், பெத்துச்செட்டிப்பேட், பாரதி நகர் ஒரு பகுதி, மகாவீர் நகர் ஒரு பகுதி, நந்தா நகர், குறிஞ்சி நகர், ராமன் நகர், குமரன் நகர் மற்றும் விரிவாக்கம், அன்னை நகர் ஒரு பகுதி, பெசன் நகர், தில்லைக்கண்ணு நகர், அசோக் நகர் ஒரு பகுதி, ஏர்போர்ட் ரோட் ஒரு பகுதி, லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகள். மேலும் மின் நுகர்வோர்கள் தங்களது பகுதியில் மின்தடையை குறுஞ்செய்தி மூலம் அறிவதற்கு தங்களது கைபேசி எண்ணை உரிய இயக்குதல் மற்றும் பராமரித்தல் பிரிவு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரியில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகைகளை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை முல்லை நகர் 2வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன் கடந்த 16ஆம் தேதி இவரது வீட்டிலிருந்த பீரோவை உடைத்து 25 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 15,000 மர்ம நபர்கள் திருடிச் சென்றார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் மகன் கார்த்திகேயன் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் மீனாட்சிபுரம் சென்று கார்த்திகேயனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். ஊரப்பாக்கம் மற்றும் தாம்பரம் ஆகிய இடங்களில்
அடகு வைத்த நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் கார்த்திகேயனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மூலகுளம் அருகே கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டிய இருவரை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மூலகுளம் ஜே நகர் ரயில்வே கேட் அருகே நேற்று இரவு இரு வாலிபர்கள் மது போதையில் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டினர். இது குறித்து தகவலறிந்த ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கத்தியுடன் நின்றிருந்த 2 பேரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். விசாரணையில் பூமியான்பேட் பாவாணர் நகரைச் சேர்ந்த ராஜேஷ், முத்திரப்பாளையம் பஜனை மடம் வீதியை சேர்ந்த ஜான் பீட்டர் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 கத்திகளை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் நண்பருக்கு மது வாங்கி கொடுத்து அவரது மனைவிக்கு தொல்லை கொடுத்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த விக்னேஷ், தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த 26 வயது வாலிபருடன் நட்பாக நெருங்கி பழகி வந்தார். அந்த வாலிபர் தனது வீட்டுக்கு விக்னேஷை அழைத்துச் சென்று தனது மனைவியிடம் அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பின்னர் இருவரும் சேர்ந்து அடிக்கடி ஒன்றாக மது அருந்தி வந்தனர். இந்நிலையில் விக்னேஷ் ஒரு கட்டத்தில் தனது நண்பருக்கு அதிக மது வாங்கி கொடுத்து சுயநினைவு இல்லாமல் அவரை அங்கேயே படுக்க வைத்து விடுவார். அதன்பின் தனது நண்பரின் வீட்டுக்கு சென்று நண்பரின் மனைவியை பல மாதங்களாக தொந்தரவு செய்து வந்தார். இது குறித்து அப்பெண் கணவரிடம் கூறி தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து போலீசார் விக்னேஷை கைது செய்தனர். புதுச்சேரி அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் மீண்டும் மின்கட்டண உயர்வை மக்கள் மீது திணித்துள்ளனர். இதனால் ஏழை மக்கள் மாத பட்ஜெட்டில் ரூபாய் 500 முதல் ரூபாய் 2000 வரை கூடுதல் சுமை ஏற்படும். மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்துக்கு சர்வதேச அளவில் டெண்டர் வைக்காமல் அவர் விரும்பும் நிறுவனத்துக்கு அனுமதி வழங்கும்படி தலைமை செயலரை நிர்பந்தம் செய்து வருகிறார். முதல்வரால் ஏன் மக்கள் பாதிக்கப்படும் மின்கட்டண உயர்வை தடுத்து நிறுத்த முடியவில்லை? இந்த மின்கட்டண உயர்வுக்கும் அரசு அதிகாரிகள்தான் காரணம் என அவர் பழி போட்டாலும் ஆச்சரியமில்லை. முதல்வர் மின்கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்யாவிட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மரக்காணம் பேரூராட்சியில் 5 மீனவ கிராமங்கள் உள்ளது. இப்பகுதியில் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் தினமும் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இவர்கள் பிடித்து வரும் மீன்களை மீனவ பெண்கள் மரக்காணத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டில் தான் விற்பனை செய்ய வேண்டும். ஆனால் மரக்காணத்தில் தனியாக மீன் மார்க்கெட் இல்லை. இதனால் மீன் வியாபாரிகள் இங்குள்ள பயணியர் விடுதி சாலையின் ஓரம் அமர்ந்துதான் மீன் விற்பனை செய்ய வேண்டும். இதுபோல் மீன் விற்பனை செய்யும் இடத்தில் கழிவறை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை. இதனால் மரக்காணம் பேரூராட்சியில் நவீன வசதிகளுடன் மீன் மார்க்கெட் அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மீனவர்கள் சார்பில் மரக்காணம் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரி அடுத்துள்ள அனுமந்தைக்குப்பம், அழகன்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 19 மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் சுனாமி பேரலையில் உயிர்நீத்த மீனவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். மேலும் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு 19 மீனவ கிராமங்களில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன் மற்றும் காவல் ஆய்வாளர் பாபு மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் அண்ணாதுரை, மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களுடன் சேர்ந்து அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி ஆழி பேரலையில் காரைக்கால் மாவட்டம் பெரிதும் சேதத்தை சந்தித்தது. இந்த பேரலையில் சிக்கி காரைக்கால் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். கடலோர மீனவ கிராமங்கள் மிகப்பெரிய சேதங்களை சந்தித்தது. இதன் மூலம் 19ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் காரைக்கால் எல்லை பகுதியான பூவம் நினைவு இடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அப்போது அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா உள்ளிட்ட
ஏராளமான அதிமுகவினர் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் திருப்பட்டினம் பட்டினச்சேரி கிராம மக்கள் திருப்பட்டினம் பாலத்திலிருந்து ஊர்வலமாக வந்து பட்டினச்சேரி கடலில் பால் ஊற்றியும் மலர்களை தூவியும் சுனாமியால் இறந்த தங்களது உறவினர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதில் திருப்பட்டினம் பட்டினச்சேரி மீனவ கிராம பஞ்சாயத்துதாரர்கள், முக்கியஸ்தர்கள், மீனவ பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் ரூபாய் 35 லட்சம் செலவில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி எம்எல்ஏ நேரு பங்கேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளிமாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். வார விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரிக்கு வெளிநாடுகள் மற்றும் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாகியுள்ளது. இதனால் புதுச்சேரியில் உள்ள தங்கும் விடுதிகள், ரிசார்ட்டுகள் நிரம்பி வழிகின்றன. சுற்றுலா பயணிகள் கடற்கரை, பூங்கா, அரவிந்தர் ஆசிரம், நோனாங்குப்பம், படகு குழாம், மணக்குள விநாயகர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளதுடன் கடலில் இறங்கி விளையாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரி வெள்ளாழ வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் திருக்கோயிலில் மார்கழி ஆருத்ரா விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன்படி 3வது நாளான நேற்று அவினாசி ஆதீனம் ஸ்ரீ காமாட்சி தாச சுவாமிகள் முன்னிலையில் நந்தியம் பெருமானுக்கு புஷ்பார்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குழு கண்காட்சிகள் பக்தர்கள் தங்கள் படைப்புகளை வைத்திருந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் வழிகாட்டுதல் படி செயல்படும் ஸ்ரீ கன்னிமூல கணபதி ஐயப்ப யோகத்தின் 39ஆம் ஆண்டு சபரிமலை யாத்திரை மற்றும் 12ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வில்லியனூர் பிராமணாள் வீதியில் நடைபெற்றது. ஐயப்ப விக்கிரகத்திற்கு பலவித வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதியம் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மாலை நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் இசை வாத்தியங்கள் முழங்க சிறுவர், சிறுமியர், பெண்கள் என ஏராளமானோர் கையில் விளக்கு தட்டுடன் தீபம் ஏந்தி வர ஐயப்பன் வண்ண மலர் மாலைகள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வான வேடிக்கைகளுடன் 4 மாட வீதிகளிலும் வலம் வந்து அருள் பாலித்தார். பின்னர் சரண கோஷங்கள் முழங்க மகா தீபாராதனைக்கு பின் ஹரிவராசனம் பாடல் பாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு புதுச்சேரி சபரிமலை பாத யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. பாத யாத்திரை நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள், மகா தீபாராதனைகள் மற்றும் பஜனை பாட்டுகள் பாடப்பட்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இருமுடி கட்டிக்கொண்டு ஆலயத்தை வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து பால்கார் மண்ணாங்கட்டி என்கிற முத்து குமாரசுவாமி தலைமையில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பாத யாத்திரை சென்றனர். மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்களில் ஓட்டுநர் தேர்வு நடத்தும் பொருட்டு 145 இலகு ரக மோட்டார் கார்களை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 54 மோட்டார் வாகன ஆய்வாளர் பகுதி அலுவலகங்களை உள்ளடக்கிய மொத்தம் 145 அலுவலகங்களில் ஓட்டுநர் தேர்வு நடத்தும் பொருட்டு 6,25 லட்சம் ரூபாய் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்ட 145 எண்ணிக்கையிலான இலகு ரக மோட்டார் கார் வாகனங்களை வழங்கிடும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் 3 வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பிரான்ஸ் நாட்டில் இந்தியர்களுடன் சிக்கிய விமானம்
இப்போது மும்பைக்கு திரும்பியுள்ள நிலையில் இது தொடர்பாக கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளது. துபாயில் இருந்து நிகரகுவா நோக்கி சென்ற விமானத்தில் ஆழ்கடத்தல் நடந்ததாக பிரான்ஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் 300+ இந்தியர்கள் இருந்த அந்த விமானத்தை பிரான்ஸ் அதிகாரிகள் தரையிறக்கினர். துபாயிலிருந்து கிளம்பிய இந்த சார்ட்டர் விமானம் எரிபொருளை நிரப்ப பாரிஸிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அப்போதுதான் ஆழ்கடத்தல் நடந்ததாக அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்த நிலையில் விமானத்தை தடுத்து நிறுத்தி அதிகாரிகள் விசாரணையில் இறங்கினர். இந்த வழக்கை இப்போது பிரான்சின் குற்றவியல் தடுப்பு பிரிவான ஜுனால்கோ விசாரணை செய்து வருகிறது. பிரான்ஸ் நாட்டில் ஆழ்கடத்தல் சட்டத்திற்கு எதிராக கடுமையான விதிமுறைகள் இருக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். ஐசிசி மாதிரி ஒரு கேடுகெட்ட நயவஞ்சக அமைப்பை தாம் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை என்று வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ஜாம்பவான் மைக்கேல் ஹோல்டிங் கடுமையாக குற்றச்சாட்டை வைத்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெறும் போரில் பல அப்பாவி மக்கள் உயிரிழந்து வருகின்றனர். இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் பாலத்தின் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்றும் ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் அனைத்து உயிர்களுமே சமம்தான் என்று வாசகத்தை உஸ்மான் கவஜா தனது ஷூவில் எழுதியிருந்தார். எனினும் இதற்கு ஐசிசி அனுமதி அளிக்கவில்லை. இது அரசியல் சம்பந்தமான வார்த்தை என்று கூறி ஐசிசி தடை போட்டது. இந்த நிலையில் உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக அமைதி புறா வடிவிலான ஸ்டிக்கரை தனது பேட்டில் கவாஜா ஒட்டியிருந்தார். அதற்கும் ஐசிசி தற்போது தடை விதித்து இருக்கிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் ஜாம்பவான் மைக்கேல் ஹோல்டிங் ஐசிசியின் நடவடிக்கை தமக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், இதுவே வேறு ஒரு விளையாட்டு அமைப்பாக இருந்தால் அனைத்து விஷயங்களுக்கும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் தங்களுடைய குரலை கொடுப்பார்கள். ஆனால் ஐசிசி தன்னுடைய நயவஞ்சகத்தனத்தையும் எது சரியோ அதற்கு துணை நிற்கும் தன்மையும் இழந்து நிற்கிறது. ஐசிசி தன்னுடைய விதிகளில் அரசியல் மற்றும் மதம் சார்ந்த விஷயங்களுக்கும் மற்றும் நிறவெறி தொடர்பான எதற்குமே அனுமதி அளிக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது கருப்பின மக்களுக்காக ஆதரவு இயக்கத்தை ஐசிசி நடத்தியது ஏன்? ஒரு இன சேர்க்கையாளர்களுக்காக கிரிக்கெட் ஸ்டம்பின் நிறத்தை வானவில் கலராக மாற்றியது ஏன்? இதற்கு குரல் கொடுக்கும் ஐசிசி ஏன் உஸ்மான் கவஜா செய்யும் விஷயத்திற்கு தடை போடுகிறது? இதில் கொஞ்சமாவது நியாயம் இருக்கிறதா என்று மைக்கேல் ஹோல்டிங் சாடி இருக்கிறார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.